அந்த சக்திக்கு முதலமைச்சர் தலை வணங்கியது ஏன்? அப்படி சக்தி தமிழ்நாட்டில் தெரியல, இருக்குல்ல. நான் அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் போயிட்டான்னு முத உடைச்சவனே நான் தான் சார். ரகசியத்தை சொல்லலை, இன்னைக்கு வரைக்கும் அந்த பிடிக்குள்ளதான் அவர் இருக்கிறார். ஒரு அதிகாரி ரிட்டையர் ஆறான்னா அவருக்கு என்ன பதவின்னு அவங்களே ஃபைலை கிரியேட் பண்றாங்க, ஒரு பதவியை உருவாக்குறாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஜிவால் மட்டும் இல்லை, எத்தனையோ அதிகாரிகளுக்கு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க அவ்வளவு அக்கறையோட உங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறீங்க. இந்த அரசுக்கு ஒரு தலைக்குனிவு வருமேன்னு யாராவது ஒரு அதிகாரி கவலைப்பட்டீங்களா? இது தலைக்குனிவான்னு கேட்கறேன். தலைக்குனிவு தான். இவ்வளவு நல்லது பண்றீங்க, அது பண்றது பண்ணல, உங்களால ஒரு 3 பேர் 5 பேர் பட்டியல் அனுப்ப முடியாதா? ஏன்னா யாரோ ஒரு அதிகாரி சேட்டை பண்ணியிருக்கிறார். இதுல அந்த சேட்டை முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சா போகலையா, இல்ல அவரையும் ஏமாத்தி ஏதோ பண்ணிட்டாங்களா தெரியாது. காவல்துறையின் தலைவர் சார் முதலமைச்சர், அவருக்கு போச்சா போகல நம்ம கேட்கறதே நம்ம அவர் அப்ப இப்படி ஒரு அபத்தம் ஏன் நடக்கிறத அனுபவிச்சார் கேட்டா, உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறார். உண்மைதான். அப்ப யூபி மாடலை தான் திராவிட மாடல் ஃபாலோ பண்ணுதா? பாஜக ஆளுகிற யூபி மாநிலத்தை தான் நீங்க ஒரு மாடலா எடுத்து நடத்துறீங்களா? வெக்கமா இல்லையா அதை சொல்றதுக்கு? வெட்கி தலை குனியணும் இந்த திராவிட மாடல் அரசு. பெரிய நான் சொல்றேன், சட்டவிரோதம் அல்ல. அது கோர்ட்ல இவங்க வாதங்கள் எடுத்து வைக்கிற போது ஏன் சட்டவிரோதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்றம் ஒரு பார்வை பார்த்து அதை ஏத்துக்கலாம், மறுக்கலாம், அது வேற. நடைமுறையில் இல்லாததும் அல்ல. என்ன காரணத்துக்காக இப்படி சொல்றீங்க? அவர் பொறுப்பேற்கிற போது 4 பேர் பதவியேற்புக்கு போகல. ஏன்னா ஜூனியர் பதவியேற்கிறதுக்கு சீனியர்கள் போகக்கூடாது. அது போலீஸ்ல இருக்கிற ஒரு புரோட்டோகால். அது 4 ஆண்டுகள் சீனியர் இருக்கிற ஒருத்தர் 4 ஆண்டு ஜூனியர் பதவி இருக்கும்போது வாழ்த்துக்கள் வெங்கட்ராமன் தான் சொல்ல முடியும். சார் கங்க்ராச்சுலேஷன் சார்னு சொல்ல முடியாது. அது புரோட்டோகால். அது ஏன்னா ஜூனியர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ இந்த ஒரு ஆக்வர்டான காட்சியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய பாவத்தை செய்தது யார்? ஸ்டாலின் தான் செஞ்சார். நான் திருப்பி சொல்றேன், சட்டவிரோதம் இல்லை. இது நாகரிகமா? இது அவசியமா? யாருக்காக இதை செய்யறீங்க? இப்போ என்ன ஓடுதுன்னா, இவர் ஜனவரியில் ஏதோ ரிட்டையர்ட் ஆகிடுவாராம், இன்னொருத்தர் டிஜி ஆகிடுவாராம், அவரை பொறுப்பு டிஜியா. நீங்கள் யாரை வேணாலும் கொண்டு வாங்க சார். டிஜின்னு ஒருத்தர் போடுங்க, ஸ்பெஷல் டிஜிபின்னு நீங்கள் நினைக்கிற ஆளை போடுங்க. இன்னொன்று சார், அது அவருடைய தனிப்பட்ட விருப்ப உரிமைக்கு உட்பட்டது கிடையாதா? முதலமைச்சருடைய சாய்ஸ் கிடையாதா? யாரை டிஜிபியா போடலாம்? யாரை வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வரட்டும், அது ரெண்டும் நமக்கு இல்லை. நீங்கள் ரெகுலர் டிஜியை செய்ய வேண்டிய ஒரு கடமையை இந்த அரசு செய்ய தவறுனது ஏன்? அந்த விஷயத்தை ஒரு அறிக்கையா விட்டுட்டு நீங்க இதெல்லாம் சொல்லுங்க. நான் திருப்பி சட்டவிரோதம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படியே டிஜிபியா போடுறதுல சட்டவிரோதமே இல்லாத போது இருக்கட்டுமே ஒரு புதிய முறையை ஃபாலோ பண்ணுங்க. இது இல்லை, புதிய தமிழ்நாட்டில் இது இருந்ததெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. நான் கேட்கிறேன், புதிய டிஜிபியை நியமிக்க விடாமல் அந்த லிஸ்ட்டை டெல்லிக்கு அனுப்ப விடாமல் தடுத்த சக்தி எது?